இந்த யூனிவர்ஸில் ஒரு சம்பவத்திற்கும் இன்னொரு சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்குது. அதை சயின்ஸில் கியாஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல். உண்மையிலேயே ஆவிகள் இருக்கா இல்லையா பாருங்க. சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பிரதாப், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நல்ல படித்தவர், நிறைய திங்க் பண்ணுவார், பகுத்தறிவாதி. இவர் மட்டும்தாங்க பகுத்தறிவாதி. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பர்சன்னு சொல்லலாம். ஒரு நாள் ஃபேமிலி ஊரில் இல்லாத சமயத்தில் இவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. அது யாரு அது? யாரு?
இது செகண்ட் செட்டிங் தானே? ஃபர்ஸ்ட் செட்டிங் வீட்டில் பார்த்தோம்ல. ஓகே, சொல்லுங்க விஜய், உங்க கசினுக்கு என்ன பிரச்சனை? சார், நெக்ஸ்ட் வீக் தான் வர சொல்லியிருந்தீங்க. இது ஒரு 1-1.5 இருக்கும். திடீர்னு எனக்கு பேய் பிடிக்க போகுதுன்றான், ஆவி பிடிக்க போகுதுன்றான், பயமா இருக்குன்னு ஒரே அலறான். பேய் பிடிக்க போகுதுன்னு சொல்றாரா? ஆமாம் டாக்டர், எனக்கு பேய் பிடிக்கத்தான் போகுது. அது நடக்கும். ஏன்னா நடக்க போகிறது முன்கூட்டே தெரியும். எஸ், அதுக்கு பேர் இஎஸ்பின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். இந்த உலகத்திலேயே ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் கனெக்ஷன் உண்டு. இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. டாக்டர், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த இஎஸ்பியும் கியாஸ் தேரியும் ரெண்டும் ஒன்றா? உதாரணத்துக்கு டைட்டானிக் கப்பல் முழுகச்சு பார்த்தீங்களா? அது முழுகிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பற்றி நாவல் எழுதினாங்க. ஜான் கென்னடிக்கும் ஆபிரகாம் லிங்கனுக்கும் நடந்தது அந்த அசாசினேஷன் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் அதே மாதிரி நடந்திருக்கு. பட் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 100 வருஷ கால இடைவெளி. ஏன் கிறிஸ்துவுக்கும் பார்த்தீங்கன்னா அதே நிகழ்வு ஒற்றுமைகள். ரீசெண்டாக கூட படித்தேன், இங்கிலாந்துல 18ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு டாக்டர். ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்க டாக்டர்? நம்ம எப்படிதான் சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பான், ஆனால் ஒன்றுமே புரியாது. அவர் மைண்ட்ல என்ன அந்த டைமுக்கு வருதோ அதை அப்படியே நினைக்கிறார், அதை வெளிப்படுத்துகிறார். இட்ஸ் குட். இவர் பிரச்சனையே இஎஸ்பி இருக்கு. நிறைய படிக்கிறாரு, தூக்கம் சரியில்லை, நிறைய திங்க் பண்ணி மைண்டை குழப்பிக்கிறார். டோன்ட் வரி, நான் கொடுத்த டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணுவேன். அடுத்த சிட்டிங்ல பார்க்கலாம். அருண், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இஎஸ்பியும் கேஎஸும் இட்ஸ் a big subject. இதை பற்றி அடுத்த முறை பேசலாம். ஓகே? நிஜமாவே இந்த பேய் ஆவி இதெல்லாம் இருக்குன்றீங்களா? இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இருக்கலாம். பட் நத்திங் ஹஸ் ப்ரூவ்ட் so far. இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் ஆவிகள் இருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்றேன்னு ஆவிகளை தேடி போயிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆனா இவன் பயமா இருக்குன்னு ஒரே கத்துறானே. அதுவும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா நான் லாஜிக் இல்லாம எதையும் நம்ப மாட்டேன். உங்களுக்கு எப்போ பயம் வருதுன்னு தோணுதோ அப்போ நீங்க என்ன நினைச்சுக்கோங்க. ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருந்தா என்ன நினைச்சுக்கோன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏன் நினைக்கணும்? அதான் நேரா பார்க்க வந்துட்டேன். டிஸ்டர்ப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு அப்படி அப்படி நடந்துட்டு இருந்தேன். வேற வழி தெரியல. இனி பயமா இருந்தா உங்களை பார்க்க வந்துருவேன். டாக்டர், பயமா இருக்கு டாக்டர். அப்புறம் நான் படிச்ச விஷயம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இங்கிலாந்துல 18ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு டாக்டர் ஒரு வீட்டுக்கு குடி போறாரு. அருண், வெயிட். நான் இந்த ஸ்டோரி அப்புறம் கேட்கிறேன். நான் சொல்றது கேளுங்க. என்ன தெரியல? ரெண்டு மாசம் முன்னாடி ஆவிகளுக்கு ப்ரூவ் பண்ணி சவால் விட்டு போனேன்னு நீங்க கூட செக் கொடுத்தீங்களே. எஸ். ஆனா இந்த டைமுக்கு ஏன் வந்தீங்க? ஆவிகள் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண நினைச்சேன், ஆனா கடைசி வைக்க முடியல. பர்சனல்
சொன்னால ஊருக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு. நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் கிளம்புறேன். என்ன உங்க செக்? கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஹலோ டாக்டர், நான் விஜய் பேசுறேன். ஒரு சேட் நியூஸ். இன்னைக்கு ஈவன் அருணுக்கு தலையில் அடிபட்டு அவன் கோவம் ஸ்டேஜ். அருண் கோபம் இருக்கிறாங்க. வெயிட். டாக்டர், எனக்கு பயமா இருக்கு டாக்டர். பயமா இருந்தா என்ன நினைச்சுக்கோன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏன் நினைக்கணும்? அதான் நேரம். அருண் இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. டாக்டர், ஹவு இட் இஸ் பாசிபிள்? நான் இப்போ அருண் கூட தான் இருக்கேன். ஹீஸ் இன் கோமா. டாக்டர், பயமா இருந்தா என்ன நினைச்சுக்கோன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏன் நினைக்கணும்? நேரா வந்துட்டேன். ஒரு உண்மை சம்பவம் படிச்சேன். 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு இங்கிலாந்து டாக்டர் தான் வீட்டுல இருந்து ஆய்வு தேடி போறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல வாழ்ந்த ஒருத்தன் ஒரு விபத்துல அடிபட்டு கோமாவுக்கு போயிடுறான். அவனோட நினைவுகள் தான் ஆவியா அந்த வீட்டுல சுத்துதுன்னு டாக்டர் கண்டுபிடிச்சார். இப்ப சொல்லுங்க டாக்டர், இறந்த பிறகுதான் ஆவியா வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கோமாவில் இருக்கிற ஒரு மனுஷனால ஆவியா வர முடியுமா? டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க பயமா இருந்தா நினைச்சுக்கோன்னு. அந்த இங்கிலாந்து டாக்டர் அவருடைய ரிசர்ச்சில் ஆவிகள் என்பது ஒரு மனிதனுடைய ஆழ் மனதின் உந்து சக்தி என்று சொல்லியிருக்காரு. நம்ம கதையில் அருண் கோமால இருந்து நினைவு திரும்புகிற வரைக்கும் அருணோட ஆவி, அதாவது நினைவுகள், டாக்டர் பிரதாப் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. அது வரைக்கும் டாக்டர் பிரதாப்புக்கு விடாது பயம்.